அடியனுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றியும் வாழ்த்துதலையும் செலுத்துகிறேன். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஓய்நாள் இல்லை 3வது ஓய்நாளில் இங்கே வருவதற்கு கர்த்தர் அடியனுக்கு கிருபை செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வருவார். அல்லேலூயா. வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோய், உம் வல்லமையால் நிறைத்து நீராளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமை என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஒருவராண்டு பல அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற தேவனே, நீர் எங்களை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக துதிக்கிறோமப்பா, சோத்திருக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்த சுவாமி. அப்போ அந்த வருஷத்தை நாங்கள் தொடக்கணும். 6 மாதங்கள் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து நீங்கள் நடத்தி கொண்டு வரீங்க. அதுக்காக கொடாகுடி சோத்ராம் சோத்ராப்பா. எத்தனோ பேர் இந்த மாதத்து முதல் நாளை கண்டவர், எத்தனோ பேர் இந்த நாளில் இல்லை. எங்களை ஜீவனோடு நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அதுக்காக கொடாகுடி சோத்ராப்பா. நாளை கூட இந்த செய்திக்காக கொடாகுடி சோத்ராம் சோத்ராப்பா. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. சோத்ரம். இப்போ இங்கே கேட்குற பிள்ளைகளுக்காக சோத்ரம். அதே போல் யூடியூப் மூலம் கேட்குற பிள்ளைகளும் இந்த வருஷமானது, இந்த வார்த்தையானது, இந்த ஜீவனுள்ள வார்த்தை அவங்களுக்கு இது போதுமாக இருக்க கிருபை செய்யுங்க. அப்படியே செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக சோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கணும் ஜனப்பிதாவே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்க நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாளில் செய்திக்கு தலைப்பு நம்மை காண்கிற தேவன். மனுஷனை ஆண்டு மனுஷன் முகத்தை பார்க்க நம்மளை ஆண்டவர் இருதயத்தை பார்க்க தேவன். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். நான் முகத்தை பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் இவர் நல்லவர், இவர் அவரோட குணத்தை பார்த்து இந்த மனுஷனோட குணம் சரி. மனுஷன் நம்ம மனுஷன் முகத்தை தான் பார்த்து அவங்களோட கிரியைகள் பார்த்து அது நல்லவராக கெட்டவராக நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் நீர் பார்க்குறவன் நான் என்ன பண்ணலை, பார்க்கறதில்ல. தாவீதோட தகப்பனார் ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு நீ வையின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாவுக்கு சொல்லப்பட்டது. பட்ட பொழுது ஆனால் அவங்க தகப்பனார் பார்க்குறாரு 3 பேர் யுத்தத்தில் என்ன பண்ணுறாங்க, சவுல் கூட யுத்தத்துக்கு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் கூட்டி வச்சுருந்தாரு. மீதி இருக்கிற மொத்தம் 8 பேர் நினைக்கிறேன். 8 பேரில் 7 பேரை கூட்டி வச்சுருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு தாவீதை பார்க்கும்போது இது அரசனுக்கு
தகுதி இல்லாத வந்து அவர் அப்பாவுக்கு தோணிச்சு. ஏன்னா அவர் வந்து வீட்டில் ஒரு பொறுப்பான பிள்ளையானம் பண்ணார். அந்த ஆடு, ஒரு ஆடு வச்சுருந்தாங்களா, மாடு வச்சுருந்தாங்களா, ஏதாச்சும் ஆடு வச்சுருந்தாங்க கூட, இதெல்லாம் வச்சுருந்தாங்களா தெரியல. அங்கே அப்பாவுடைய பார்வைக்கு தாவீது வந்து ராஜாவுக்கு தகுதி இல்லாத மற்ற சின்ன பையனை போல் அவர் இருந்தார். ஆனால் ஆண்டவர் வந்து நீர் பார்க்குறவனா நான் என்ன பண்ணுறது பார்க்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம விசேஷமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷித்த விதமாய் பார்க்குறோம். ஒருவேளை அது நம்ம ஐயா பார்க்கணும், நல்லா நிறுத்தி ஐயாவோட மெசேஜ் பார்க்கும்போது நிறுத்தி நிதானமாக தெளிவாக ஐயா பேசுவார். அந்த மெசேஜ் பார்க்கும்பொழுது நான் கொஞ்சம் ஸ்பீடாக, கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஸ்பீடாக பேசும்போது எனக்கு தெரியுது. ஐயாவோட பேசும்போது நிறுத்தி. ஆனால் ஒவ்வொரு கர்த்தர் வந்து ஒவ்வொரு தாளங்களை தந்துருக்கு. அல்லேலூயா. அதை தம்பியை பார்த்து துதியான நடத்தும் பொழுது அருமையாக வார்த்தைகளை சொல்லி வசனங்களை சொல்லி அருமையாக நடந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கிருபை என்ன பண்ணார் தரார். நமக்கு கொடுத்து யாருமே எனக்கு எதுவுமே இந்த கிருபை இல்லைன்னு என்ன பண்ண முடியாது. எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கிருபை தான். ஆனால் நம்மளை காண்கிற தேவன். அல்லேலூயா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, சங்கீதம் எழுதி வச்சிருக்க. என்னுடைய கருவை நான் கண்டது. அல்லேலூயா. நான் தாய் உருவாகும் முன்னே பாடலை பாடிய 2 சகோதரர் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க. தாய் உருவானதுக்கு அப்புறம் அந்த கரு உருவாகும். ஆனால் அவங்க பாடி வச்சுங்க தாய் உருவாகும் முன்னே கருவை கண்டீர். ஆனால் அதுதான் வேதத்தை உண்மையான வார்த்தை. நாம் பிறக்கும் முன்பாக நான் எப்போ பிறக்க வேண்டும், எங்கே பிறக்க வேண்டும் எல்லாம் நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒவ்வொரு காரணம் ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார் நம்மளை நடத்தி வந்த பாதையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது நாளை இந்த வேதத்தை தூக்கி சுமப்பதுக்கு நான் தகுதி இல்லாதவர்கள். தகுதியை பார்த்து நம்மளை ஆண்டவர் வந்து நம்மள்ட்ட அந்த ஊழியத்தை என்ன பண்ணல தரல. அதில் எல்லாரோட ஊழியத்தையும் பார்க்கும் பொழுது அவங்கள வாழ்க்கையில் அவங்க காரியங்களை செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் வித்தியாசமாக சொல்லலாம். ஒரு தடவை மோன்ஸ் லாஸ்டாஸ் அந்த ஐயா பேசும் பொழுது, இயேசுவை நான் திட்டினவன், இயேசுவை நான் ஏளமாக பேசினவன். கர்த்தர் அந்த சகோதரத்தில் ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணுறார் நடத்தி கொண்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆதியாமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பே நான் இவ்விடத்து கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அவர் பெயர். தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அவளுடைய சூழ்நிலை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். சில டைமில் சில வாழ்க்கையில் சில நம்ம நாம் நினைக்கிற காரியங்கள் வரும் பொழுது ஒருவேளை சில டைம் நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களை அப்பமாக எண்ணுவோம். என்கிட்ட சில டைம் என்கிட்ட நல்ல வேலை இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, என்கிட்ட கார் இருக்குது, என்கிட்ட பைக் இருக்குது. இல்லாத பார்க்கும்போது நம்ம நினைப்போம் எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட இல்லை. இதெல்லாம் கொடுத்தது யார் தான்? ஆண்டவர். நாம் சம்பாதிப்பதற்கு வேண்டிய பலனை தந்தவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு செகண்ட் ஏதோ ஒரு நோய் நம்மளை பற்றி கொள்ளுதுன்னா நம்மளை என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஒரு அடி நடந்து போகிற இல்லை. இரவுக்கு தூக்கம் போகிறோம், காலையில் நான் விழிக்கிறது அதுவே கத்தை விழிக்கும் பொழுது அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தூக்கத்துக்கு போகும் பொழுது உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், தூங்க போகலாம். என்னோட தங்கை 2020 8வது மாதத்தில் இரவு நேரத்தில் நாங்கள் எல்லாருமே அந்த கொரோனா நாட்கள் 25/8/20 இரவில் நாங்கள் அந்த கொரோனா 5 மாதம் லீவ் இருக்க நாட்களில் எல்லாருமே எல்லாம் நான்
என் தங்கை, என் மனைவி, பிள்ளை எல்லோரும் ஒன்றா உட்காந்து என்ன பண்ணோம், சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் இருந்து தட்டெல்லாம் கழுவி வச்சு தூங்க போனாங்க. காலையில் அவங்க என்ன பண்ணல, எழும்பல. நம்ம இரவுக்கு நித்திரைக்கு போகும்போது காலையில் நான் எழும்புறது ஆண்டவர் கையில் தான் என்ன இருக்குது. நம்மளோட பணம் நம்மளை என்ன பண்ணல பாதுகாக்காது, நம்மளோட சொத்து நம்மளை பாதுகாக்காது, நம்மளை வேலை நம்மளை பாதுகாது. இந்த வேலைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேலை செய்வதற்கு நமக்கு பலன் இருந்தால் நம்மளை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, வேலை வாங்குவாங்க. பலன் இல்லை என்றால் நம்மளுக்கிட்டையே செய்ய முடியும். இவனை வேலையில் சேர்த்தா நமக்கு நம்ம எதிர்பார்த்த காரியங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை இயேசுக்கு பார்த்தீங்கன்னா தகுதியே இல்லாதவங்கள்ட்ட ஊழியத்தை கொடுத்து ஏசப்பன பண்ணார். ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையை பின்னிட்டு நாம் பார்க்கும் பொழுது இந்த வேதத்தை தூக்கி சுமப்பதற்கு நம்மளை காரியங்கள் பார்க்க தகுதி இல்லாதவங்க. ஆனால் ஆண்ட தகுதி இல்லாதது அவர் கொடுத்தா நம்மளை அவருடைய கிருபை. இந்த ஊழியத்தை செய்வது அவர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை. அல்லேலூயா. இந்த ஆகாருக்கு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாது இருந்தது. அப்படிப்பட்ட நாட்களில் ஒருவேளை கிட்டத்தட்ட இஸ்மவேல் பிறக்கும் பொழுது, ஈசாக்கு பிறக்கும் பொழுது இஸ்மவேலுக்கு 14 வயசு. ஈசாக்கு பிறக்கும் பொழுது இஸ்மவேலுக்கு 14 வயசு. ஆபிரகாமுக்கு 100வது வயதில் ஈசாக்கு என்ன பண்ணார், பிறந்தார். ஆனால் இவர் கர்ப்பவதி ஆன பொழுது சாராளை என்ன பண்ணுறாங்க, அற்பமாக அந்த ஆகார் சாராளை அற்பமாக என்ன பண்ணுறாங்க. ஏன்னா ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் கூட ஒருவேளை மற்றவர்கள ஆசிர்வாதம் இருக்கும், நம்மளோட ஆசிர்வாதம் இல்லாட்டாலும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, அற்பமாய் நினைக்கிற ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். இந்த இடத்துல அப்படி தான் சாராளுக்கு பிள்ளை இல்லை. சாராள் ஆகாரை மனைவியாக ஆபிரகாமுக்கு அவங்க கொடுத்தாங்க. அவள் கற்பவதியான பொழுது மேல வசனம் பார்ப்போம், 5வது வசனம் 4:16 அவளோடு சேர்ந்த பொழுது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது நாச்சியாரை அற்பமாக எண்ணினார். அல்லேலூயா. சில டைம்ல நம்ம பார்த்தீங்கன்னா உறவுகளை என்ன பண்ணுவோம், அற்பமாக எண்ணும். நாம் நல்லா இருக்கிறோம், அவங்க அப்படி இருக்கிறாங்க, நாங்கள் நல்ல வேலையில் இருக்கோம், அவங்க அப்படி. நம்ம ஆண்டவர் நமக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை தன்னுடைய அந்த சீசைகளை தெரிந்தெடுக்கும் பொழுது யாரெல்லாம் உலகம் அற்பமாக எண்ணுதோ அங்கே மீன் பிடிக்கிறதுலேருந்து லூக்கா மருத்துவர் கீழே உள்ளிருந்து மேலே உள்ளவர்களும் ஆண்டவர் வச்சிருந்தார். யூதாசை பார்க்கும்பொழுது உண்மை திருடன் பேதம் ஒரு சொல்லுது, திருடனாய் இருந்தபடி. ஒருவேளை அவர் அதுக்கு முன்பா ஒரு அந்த பழக்கத்துக்கு இருந்தாருன்றது தெரியல. ஒருவேளை சிலங்கன்னு சொல்கிறாங்க திருடனாக இருந்தார் அதில் ரட்சிக்கப்பட்டு வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு அந்த 12 பேருக்கு ஒன்றா வைத்து எல்லாரும் ஒரே மதம் பார்த்தார். அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம உறவுகளை நம்ம பார்த்திங்கன்னா வசதி கூட இருந்தால் நான் ஒரு மாதிரி பார்ப்போம், கீழே இருக்கிறதா இருந்தால் ஒரு மாதிரி. ஆண்டை இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஆகார் அவள் கற்பம் தரித்தால் தான் கற்பதியான கண்ட போது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினார். அப்படி அற்பமாக எண்ணின பொழுது அந்த சாராள் ஆபிரகாம்கிட்ட என்ன பண்ணுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்பொழுது சாராய் ஆபிரகாம் நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்மோட மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கற்பதியான கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கு நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அந்த ஆகாரை கொடுத்தது சாராய் தான்.
ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கும் உமக்கு நடுன்னு நியாயம் தீர்ப்பாங்க. இதனால அந்த அந்த ஆகாரை சாரால் ரொம்ப கொடுமையாக என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு மதிப்பாக வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கு அப்புறம் வந்து கொடுமை நடத்தும்போது அவள் தன்னுடைய நாச்சியாரை விட்டு ஓடி பார்க்குறாள். ஆனால் வனாந்திரத்தில் ஓடி போகும்போது ஆண்டார் அந்த வனாந்திரத்தில் அவள் என்ன பண்ணார், கண்டார். அதை பார்க்கும்போது 8வது சாரை அடிமைப்பின ஆகாரு, எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறேன்னு கேட்டார். அவள், நான் என் நாச்சியாரை சாரா விட்டு ஓடி போயிறான். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அறிந்தவர். அவள் எங்கேருந்து வாரா, எங்கேருந்து போறா எல்லாமே தெரியும். ஆனாலும் நம்முடைய வாயிலே நம்ம என்ன சொல்றோம் ஆண்டவர் என்ன பண்றார், விரும்புகிறார். ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆதி மனுஷன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாவம் செய்கிற ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்து அவனுடைய கீழ்ப்படியாமையினால ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்ற பழத்தை அவங்க சாப்பிட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் கேட்குற, ஆதாமே நீ எங்கே இருக்கிற? எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் யோனாவை பார்க்கும் பொழுது, யோனா வந்து ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். இவர் தரிசிசுக்கு போய் பணம் கொடுத்து கப்பலுடைய அடித்தளத்தில் போய் என்ன பண்ணிக்கிறார், படுத்துக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் அது காண்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அந்த யோனை நினைக்கிறாரு, நம்ம கடல் ஆழத்தில் போய் கப்பல் அடியில் போய் படுத்துக்கிட்டு நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. உள்ள உட்காந்துக்கலாம். ஆண்டோட திட்டத்துக்கு நம்ம செய்ய வேண்டாம், மறைஞ்சு போயிடலாம், நீ தரிசிசுக்கு அங்கே போயிடல, நினைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினச்சி அவர் போனார். ஆனால் நம்முடைய கர்த்தர் காண்கிற தேவன். மேலேருந்து அந்த மாலுமி அனுப்பி கீழே ஒருத்தர பண்ணிக்கிறான், படுத்துட்டு இருக்கிறான், இப்போ ஒளிஞ்சுட்டு இருக்கிறான். நீ என்ன பண்ண, எல்லாமே செய்கிறது ஆண்டவர் தான். சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் மன்னருக்கு தேர்ந்து கொண்ட பொழுது சவுல கழுதை காண போயிடுச்சு. ஆனால் சாமுவேல்கிட்ட ஆண்ட சொன்ன, நாளைக்கு இந்த நேரத்தில் ஒருத்தனை உங்ககிட்ட நான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன், அவனை நீ என்ன பண்ணு, ராஜாவாக அபிஷேகம் பண்ண. அல்ல அப்புறம் அவரை 3-4 நாள் கழுதை தேடினார். கழுதை அவங்களும் சொல்கிறாங்க, என்னுடைய தகப்பன் கழுதையோட கவலையை போய்கிட்டு விட்டுட்டு என்ன காணோன்னு அவர் என்ன பண்ண போகிறாரு, தேட போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த இடத்த விட்டு இப்போ நம்ம ஊருக்கு போகலான்னா, அப்போ தான் அவன் சொல்கிறான், இங்கே ஒரு தீர்க்கதரிசி, அவர் அதை என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்குது, அதுக்கு இன்னொரு பேர் அதில் போட்டிருக்கு, தீர்க்கதரிசி ஞான சிருஷ்டிக்காரன் அங்கே ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம், கழுதை போய். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஏற்ற விதமாய் ஆண்டவன் நம்மளே ஆண்டவன் பண்ணுறாரு. ஏற்ற விதமாய் நம்மளை ஆபத்து நாசமோசங்கள் வரும் பொழுது கர்த்தர் நம்மளை ஏற்ற விதம் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாதுகாக்கிறது நம்ம கூட இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம சில டைமில் பார்க்கும் பொழுது இப்போ நம்மளை வேலை களைப்பு பஸ்ஸவராக இருக்கிறார், வேலை களைப்புனா சில டைமில் வீட்டில் தூங்குறதுக்கு என்ன இருக்காது, டைம் இருக்காது. வெளில போனேன், அங்கே போனேன், இங்கே காணிக்கை வாங்குறதுக்கு இங்கே காணிக்கை வாங்க போவேன், சில வீட்டு காரியங்களுக்கு போவோம், தூங்குற சில டைம் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம், பார்த்தா கண்ணாசம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் என் வாழ்க்கையில் வந்திருக்கு. ஒரு நாள் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு 2016, 10, 11 நாட்கள் வந்து எனக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. அதுக்காக நானும் என் மனைவி ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லி ஒரு நெருக்கமான சூழ்நிலை. தூங்குற ரெஸ்ட் இருக்காது. மத்தியானம் 1 மணிக்கு நான் 1 மணி 1:30 வேலையை போனேன்னா இது 8 ஹவர் 9 வேலை செய்யணும். நைட்டு தூங்கணும். காலை எழும்பின உடனே எங்கள் வீட்டு அம்மாவோட வேலையில் விடணும். அப்போ என் ஒய்ஃப் வண்டி வாங்கிட்டான். அப்போ அவள் வேலையில் இப்போ பையனை பார்க்கணும், பையனை ஸ்கூல் விடணும். ரெஸ்ட் இல்லாமல் வேலை இருந்துகிட்டே இருக்கும். அந்த நாட்களில் பார்த்துக்கும்போது ஒரு நாள் இங்கே போட்டாலும் சரியான தூக்கம்.
வண்டி ஓட்டும்போது கண்ணு முழிச்சிக்கோ, வண்டி ரெஸ்ட்டில் வண்டி நின்றுச்சுன்னா தூக்கம் வந்துடும். ஒரு நாள் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுட்டுருக்குறேன், நான் பிரேக்கை மிதிச்சு வச்சுருக்கிறேன், காலில் தூக்கம் வந்துட்டு கால் லூஸ் ஆகிட்டு வண்டி போய் முன்னே நிற்கிற ஒரு பெண் லேடி லைட்டாக தட்டு, அந்த வண்டி இப்படின்றப்ப என்னை மொழிப்பு வந்து பார்த்தா கரெக்டாக அந்த லேடியை தட்டு, அது என்னை திட்ட என்னோட தப்பு. ஆனால் நம்ம தூங்காதபடி கத்த நம்மளை பாதுகா. அந்த நாட்களை பார்த்து ஒரு நாள் சென்ட்ரலுக்கு உள்ளே போனேன், போய் வண்டி நின்னோன்னா தூக்கம் வந்துட்டு. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் பஸ்ஸு உள்ளே போனேன்னா 2 வண்டி, இங்கே நின்னா 2 வண்டி, இப்போ ஒரு 6-7 வண்டி, 2 வண்டி அப்படி நிற்கலாம். நான் போய் நின்னேன், கண்ணை அசந்துடுச்சு, பக்கத்து வண்டியில் கண்டக்டர் விசில் அடிச்சா நான் வண்டி எடுத்துட்டேன். மக்கள் ஒரே கத்துறாங்க வண்டியில் ஏகப்பட்ட. நாம் தூங்கினால் நம்ம என்ன பண்ண அந்த நாட்கள் நான் நினைத்து பார்க்கும் பொழுது அது எனக்கு ஒரு நெருக்கமான நாட்கள். ஒரு நாள் நைட் ஒரு 11 அப்போ அப்போது மவுண்ட் ரோடில் மெட்ரோ ட்ரெயின் வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த அண்ணா மேம்பாலத்தில் வண்டி போட்டோம்னு என்ன நினைவு இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட நல்ல நினைவு எங்கே வந்ததுன்னா, சிஐடி நகர் வந்தப்போ தான் வண்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சது. அப்போது டிஎம்எஸ்ஸு, அறிவாலயம், எஸ்ஐடி, கோழிப்பண்ணை, நந்தனம், சிஐடி நகர் ஸ்டாப்பிங், அதில் 3-4 பெரிய சிக்னல் இருக்குது. எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. அப்போ நான் ஒரு அம்மாட்ட நான் ஜெபத்துக்கு போட்டேன், இப்படி எனக்கு நடந்துச்சு அப்படின்னா அந்த அம்மா சொன்னாங்க, ஏசாப்போ உனக்காக வண்டியை ஓட்டியிருக்கிறாரு ஆண்டர் நம்மளை. அப்போ நான் கண்ணையை நான் தூங்காதபடி கத்த நம்மளையுமே பாருங்க. நம்மளோட சரீர சோர்வு அப்படிப்பட்ட காரியம் கத்த நம்ம கூட இருந்து நடத்துறது நம்மளால் என்ன பண்ண முடியாது. நம்மளை ஆண்டர் நம்மளை உள்ளங்கையில் ஆண்டர் என்ன பண்ணியிருக்கிறேன். நம்ம அறிஞ்சிச்சு எவ்வளோ பாடுகள், நெருக்கங்கள், போராட்டம் எல்லாத்தையும் கத்த நம்மளை அனுமதித்திருக்கிறார். அந்த யோபு சொல்லும் பொழுது, தாயின் வயிற்றில் நிர்வாணியாக வந்த நான் நிர்வாணியாக, அவளோட வாழ்க்கையில் உள்ள பாடுகளை போல பாடுகள் யாருமே உலகத்தை நம்ம என்ன பண்ண முடியாது. நான் வாழ்க்கையில் பாடுகளோட வாழ்க்கை அந்த பரலோக வாழ்க்கை. அல்லேலூயா. நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. அது பரலோக. நம்மளை பாடுகள் வழியாக கர்த்தர் என்ன பண்ணுறார், ஆண்டவர் நடத்துகிறார். அல்லேலூயா. ஒரு உலகத்தானுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் அவன் என்ன பண்ணுவான்னா, ஏதோ ஒரு நித்திரைக்கு ஏதோ மரணத்துக்கு நேராக சத்து நடத்துவான். அல்ல. ஆனால் கர்த்தர் இமைப்பொழுது கைவிட்டு அவனை இறக்கால் உன்னை சேர்த்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்ல. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆகார் தன் நாச்சியாரால் நெருக்கப்படுற நேரத்தில் நாச்சியாரை விட்டு அவள் என்ன பண்ணுறா, ஒரு ஆண்டவளை அவளை என்ன பண்ணலை, கைவிடலை. அவர்கிட்ட கேட்குறாரு, சாராய் அடிமை பெண்ணாய் ஆகாரே எங்கேருந்து வருகிறாய், எங்கே போன கேட்டால் அவள், நான் என் நாச்சியாரை சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றால், அப்பொழுது கர்த்தர் தூதனானவர் நீ உன் நாச்சியாரனுக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவளோடு இடப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளை கைவிடுகிற, நம்ம ஆலயத்தில் போதகராக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் ஆண்டவருக்கா சிலவங்க என்ன பண்ண சம்பளத்துக்காக வேலை செய்வாங்க, பெருக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவன் என்ன சொல்லுவாங்கன்னு, எனக்கு சம்பளம் பத்தாது, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், அவ்வளோ வேலை செய்கிறேன், என் ஆலயத்தில் தான் வேலை செய்வாங்க, என் சம்பளம் கூட்டி கூட்டின்னு என்ன பண்ணுவாங்க. ஆண்டவருக்காக ஆலயத்தில் நம்ம செய்கிற வேலை ஒரு பணிவுடைய வேலை என்ன பண்ணணும். ஸோ எங்கள் சபையில் நான் சின்ன பையனை, நாங்கள் இப்போ இருக்கிற சபையில் நான் அறிமுகமாமல் 8வது படிக்கிறேன். அந்த சபையில் 8வது வரைக்கும் இந்த பைபிளில் என்ன இருக்குன்னு எனக்கு என்ன பண்ணேன். 8வதுனா நான் 13-14 வயசு. 14 வயசு இந்த பைபிளில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. எக்மோரில் ஆல்பர்ட் தடுப்புனா ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, அங்கே அந்த சர்ச்சுக்கு போவோம். நாங்கள் இருந்த வீடு கண்ணாசு பின்னாடி இருக்கிற போலீஸ் லைனில் நாங்கள் எங்கள் சித்தாப்பா வீட்டு பக்கத்தில் அவர் வாடகை எடுத்து கொண்டு வீடு, அதில் 89 நம்பர் வீடு நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். ஆலயத்துனா உள்ளே போய் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போவோம்,
உள்ள போய் சண்டே கிளாஸ்லாம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், உட்கார ஆலயத்துக்கு போயிட்டு வெளியிலே ரவுண்ட் அடிப்போம், உள்ளே போக மாட்டோம். சண்டே கிளாஸுக்கு போன அந்த எக்மோரில் இருக்கிற வரைக்கும் சண்டே கிளாஸுக்கு போனதில்லை. ஆனால் ஏற்ற நாட்கள் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொண்டு வந்து எக்மோ இந்த சூளமேடில் கொண்டு வந்து எங்கள் ஈஸ்டர் சபையில் உட்கார வச்சு, அந்த சபையில் சின்ன சபையில் உள்ள இருப்போம். எங்கள் பாஸ் நோபரேட்டர் ஐயாண்டார் ஒரு சின்ன பிள்ளைய வெளியே விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை வலுக்கட்டையாமாய் பிடித்து உள்ளால உட்கார வச்சு ஊழியத்துக்கு எங்களை என்ன பண்ணார், பயன்பட. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் வர சின்ன பிள்ளைகள் இருப்பானா அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டியது ஊழியரோடு இணைந்து ஊழியர் செய்யோட பொறுப்பு. அவர் அங்கே ஒன்று நடத்தினார். முதல் 81 82 தெரில. அப்போ முதல் புது வருஷம் எல்லாருக்கும் இப்போ வாக்குத்தத்த கார்டு கொடுக்குறாங்க. அந்த நாட்களில் எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா கலண்டரில் அந்த கட் பண்ணி அட்டையில் ஒட்டி எங்களுக்கு தருவாங்க. எனக்கு வந்து புலம்பலில் எல்லாரும் அப்போ ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பேர் 30 பேர் எங்கள் சபையில் இருப்பாங்க. அந்த புது வருட ஆராதனை முடிஞ்சு பாட்டு பாடி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கொடுத்து கவனிக்கிறீங்களா, அவங்களுக்கு கொடுத்த அந்த புது வருஷத்தை என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. படிக்கிற டைம் எனக்கு புலம்பல்லேருந்து வந்துருச்சு. புலம்பல்னு எனக்கு சொல்ல தரல, பைபிள் படித்தா தானே அது புலம்பல்னு தெரியும். அதில் புலம் போட்டு வசனம் போட்டிருந்து நான் பைபிளை அந்த வசனம் படிச்சுட்டு புல்லாம் சொல்லிட்டு நம்பர் சொல்லிட்டு நம்ம உட்காந்தேன். அங்கே சுற்றி இருக்கிறனால என்ன பண்ணாங்க, சிரித்தாங்க. அவங்க எதுக்கு சிரித்தாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாதானே என்ன சிரித்தாங்கன்னு என்ன தெரியும். அவங்களாம் நான் படித்தவொடனே சிரித்தாங்க. அவங்க எதுக்கு சிரித்தாங்கன்னு எனக்கே அப்போ தெரியல. அப்போதான் படிக்க பின்னால் தான் தெரியுது. புலம்பல்ன்றக்கு நான் புல்லாம்னு சொல்லிட்டு உட்காந்துனாங்க. என்ன பண்ண அப்படி ஒரு வேதத்தை பற்றி தெரியாத ஒரு ஐடியானே கற்றுறதுனால என்ன பண்ணுறாரு, நடத்தி கொண்டு. அல்லேலூயா. அதே போல் இந்த ஆகாரை கர்த்தர் நடத்தினால் அவர் சொன்ன வார்த்தைக்கு உடனே அவர் கீழ்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணான். இப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் காண்கிற தேவன், நம்ம நடத்துகிற தேவன். ஆண்டோட வார்த்தைக்கு எப்படி ஆகார் கீழ்ப்படிந்தாலோ அதே மாதிரி நாமும் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ரா மேஷ் ஆபேனை பார்க்குறோம். அவங்க ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படினாங்க. விக்கிரகத்தை சேவிக்கக்கூடாதுன்னு கர்த்த வேதம் சொல்லுது. விக்கிரகத்தை உண்டு பண்ண கூடாது. அங்கே நேபுகாத்நேச்சர் அதில் அவங்க போகும் பொழுது ராஜா சிலை உண்டு பண்ணி அதை பணிந்துகொள் அப்படி சொல்ல. ஆனால் இவங்க 3 பேர் மட்டும், சாத்ரா மேஷ ஆபேத்நேகோ, நீ செய்த விக்கிரகத்தை நாங்கள் பணிய மாட்டோம். அவங்க சொல்கிறாங்க, மறுபடியும் நான் கிண்ணறம் நாகாசுரம் தம்புரெல்லாம் வாசிப்போம், நீங்கள் என்ன பண்ணுங்க பணிந்து கொள்ள சொல்லப்பட. கர்த்தர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீ செய்த இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆண்டவரை தைரியமாக நின்றார்கள். கர்த்தர் ஆண்டவரே உள்ள அவங்க கூட போய் அவங்க தூக்கிட்டு போனவங்கள அக்னி பட்சித்து போட்டது. அவங்க ஆண்டவருக்கு எப்படின்னாங்க, தைரியமாக நின்னாங்க. தானியேலை பார்க்கும் பொழுது அந்நிய தேசத்தில் அவருக்கு மேல் 120க்கு மேல் ஆண்டவர் அவர் தூக்கி உயர்த்தி வச்சிருந்தார். அவங்க ஆண்டவருக்காக என்ன பண்ணாங்க, அவரும் என்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டது என்று அறிந்தும் முன்பு செய்தபடியே எஸ்லேம் தேவாலயத்தை நோக்கி பலகனுங்க திறந்திருக்கு. அவர் மூடிட்டு என்ன பண்ணல. ஒருவேளை இந்த நாளில் இப்போ மதமாற்ற சட்டம் நம்ம தேசத்தில் 12 மாநிலம் இருக்குது. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், குஜராத், ஒரிசா, இமாச்சல், அருணாச்சல், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், யூபி, ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகா. நேற்று தினத்தில் டிவி நியூஸ் பார்க்கும்பொழுது வெஸ்ட் பெங்காலில் இப்போ புதிதாக பிஜேபி ஆட்சி வந்திருக்கு. அவங்க நேற்று அந்த சிஎம் சொல்கிறார், வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் மதம் மாற்ற தடை சட்டத்தை போட போகிறோன்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆனாலும் கரெக்டாக அங்கிட்ட நம்மளோட ஊழியம் இருக்குது, விசுவாச பிள்ளை இருக்குது. அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்மள கடமை இருக்குது. ஆனால் அந்த நாளில் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
ஆண்டவருக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும் தைரியம் என்றாலில் மத்திய பிரதேசில், சத்தீஸ்கரில், உத்தரப்பிரதேசில் எல்லாம் பார்த்து நம்ம ஊழியங்கள் செய்ய முடியாத ஒரு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நாட்களை நாம் இருந்து கொண்டோம். ஊழியம் செய்ய முடியாது, வேதத்தை தூக்கிட்டு வெளியில் போய் ஆனாலும் ஊழியம் நடந்து கொண்டே இருக்குது, சபைகள் நடந்து கொண்டே இருக்குது. நம்மளை ஊழியம் செய்யக்கூட கோர்ட்டு கேஸு அப்படின்னு அவங்க போட்டுக்கொண்டே தான் இருக்கிறாங்க. சில இடங்கள் நம்ம விசுவாசிகளை நம்மளுடைய சுதேச ஊழியர்கள் மேல் பொய் வழக்கு போட்டு தூக்கி என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் போட. இப்போ இவங்க நம்ம தலைவர்களுக்கு நம்ம மிஷினரிகளுக்கு ஊழியம் செய்வதை விட அதிக வேலை உள்ள போட்ட மிஷினரிகள், சுதேச ஊழியர்கள், மிஷினரிகள், விசுவாச பிள்ளைகள் அந்த அவங்கள பயில் எடுக்கிறதே அது பெரிய வேலையாக ஊழியம் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஆனால் அவங்கள ஜெயிலில் போயிட்டாங்க, விட்டுருவோன்னு நம்மளை என்ன பண்ண முடியாது, விட முடியாது. அப்போ அவங்க ஒரு விசுவாசியை உள்ள எடுத்து ஜெயில எடுத்து போடும் பொழுது, ஒரு சுதேச ஊழிய தூக்கி உள்ளே போடும் பொழுது அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுடைய ஒரு கடமையாக இருக்குது. அப்போ பார்க்கணும், அந்த ஏரியாவில் இருக்கிற வக்கீல்களை பார்க்கணும். உத்தரப்பிரதேச அவங்க அங்கே அட்வொகேட் அவங்க சொல்லியிருக்காங்களா, யாரும் மதம் மாற்ற தடைச்சட்டில் கைதாவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். அப்போ என்ன பண்ண நம்ம வெளியிலேருந்து என்ன பண்ணணும் கொண்டு அப்படிப்பட்ட அவங்க மிஸ்டர் சொல்கிறாங்கண்ணா. உத்தரப்பிரதேசில் அங்கே அட்வொகேட்டுக்கெல்லாம் நமக்கு பெயில் வாங்கிறதுக்கு வாரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கரெக்டாக இந்த சூழ்நிலை நம்ம தேசத்தை என்ன பண்ணணும், மாற்றி தரணும். நம்ம தமிழ்நாடு நாம் விடுதலை இருக்கிறோம் அப்படி நம்ம நினைக்கிறோம். இங்கே எப்போ சூழ்நிலை மாறணும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மள வந்து அது ஒரு பெரிய கடமையாக இருக்குது. கடந்த நாட்களில் சத்தீஸ்கர்லேருந்து ஒரு மிஷினரி, அவர் பேர் வந்து அருண்குமார் ஒரு மிஷினரி இங்கே வந்திருந்தாங்க. அவங்க காரியங்கள் சொல்லும் பொழுது அங்கே தான் அந்த சத்தீஸ்கரில் மதம் மாற்ற தடை சட்டம் இருக்குது. அங்கே நம்ம ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஆதிவாசி பிள்ளைகள் அங்கே எடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஹாஸ்டல் இருக்குது, நம்ம விசுவாசி இருக்கிறாங்க, சபைகள் இருக்குது. ஆனால் அங்கே நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். அங்கே பார்க்கும்போது அங்கே ஆதிவாசிகள் வந்து 26.76 கிட்டத்தட்ட 27% ஆதிவாசிகள் மத்தியில் நம்ம ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே பார்த்துக்கும் பொழுது குழந்தை திருமணங்கள், சின்ன பிள்ளையில 5 வயசு 6 வயசுல என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு திருமணம்னா என்ன தெரியும், சின்ன வயசில் திருமணம். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், வாலிபரில் இப்போ நாளில் அங்கேருந்தெல்லாம் வட இந்தியா இங்கே சொல்லியிருக்கேன்னு தெரியல, அங்கேருந்துலாம் அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் அநேக பேர் வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீசை முளைச்சதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணுறோம். அங்கே மீசை முளைச்சி தான் கல்யாணம் ஆகிட்டானா, மீசை முளைச்சதுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடறான். இதனால ஒரு மிஷினரி சொன்ன சாட்சி பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் என்ன பண்ணுறான். இதுக்கெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன், நம்ம ஜெபிக்கலை. இப்போ நம்ம சபையில் ஜெபிக்கணும். அது மட்டுமில்ல இந்த யூடியூப்லாம் இந்த காரியங்களை கேட்குற பிள்ளைகள் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க விட நம்மளோட கடமையாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு ஆள் குடியில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்காக தம்பி நீ குடியில் மாட்டிக்காத நீ நம்ம ஜோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா முழு குடும்பமே கூடி என்ன பண்ணுறாங்களாம், முழு குடும்பமும் கூடி குடிக்கிறாங்க. அப்புறம் வந்து திருமணம் ஆவதுக்கு முன்பாக என்ன பண்ணுறாங்க, வீட்டில் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அது முன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, கூடையில் திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும் பொழுது இப்போ 2026 திருமணம் நடக்கும். 27 கையில் காசு வந்ததுக்கப்புறம் அந்த ஊருக்கு என்ன பண்ணணும், ஆடு வெட்டி சோறு போடணும். முன்னாலே திருமணம் ஒன்றா வாழ்வாங்க, கையில் காசு சம்பாதிச்சு அந்த என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணணும், சாப்பாடு பண்ணணும். இப்படிப்பட்டாங்க சூழ்நிலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் அசுத்தாவிட தாக்கம் எல்லா மக்களுக்குள்ள என்ன இருக்குதான் எடுத்துக்கா. நம்ம அதை வச்சு மந்திரவாதிகள் என்ன பண்ணுறாங்க,
நல்லா சம்பாதிக்கிறாங்க. இன்னொன்று சொன்னாங்க, கொலை செய்து விட்டு கொலை நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தப்பு திருடுனாலும் அவனை பிடிச்சா நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறான், உள்ளே போட்டுறான். அங்கே வந்து துப்பாக்கி வந்து அந்த ஒரு பூலான் தேவி ஒருத்தந்தாங்களே அந்த ஏரியாவில் பார்க்கணும்னா நம்ம துப்பாக்கி இங்கே கடையில் கூட நமக்கு கிடைக்காது, லைசன்ஸ் வாங்கினா. சாதாவே அங்கே என்ன கிடைக்குதா, துப்பாக்கி ரோட்டில் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கல, ரோட்டில் என்ன விற்குது, துப்பாக்கின்னு சொல்கிறாங்க. கொலை செய்துட்டு தைரியமாக என்ன பண்ணுறாங்க, சுற்றிட்டு வராங்க. பிள்ளைகளை படிக்க வைப்பது இல்லை, அவங்கள எதுக்கு வேணும், ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மிஸ்கள் ஒரு குடும்பத்தில் 2 3 பிள்ளைகள் 4 பிள்ளை 5 பிள்ளைகள் இருந்தால் எல்லாரும் நம்மளை எடுத்து என்ன பண்ண முடியாது, படிக்க வைக்க முடியாது. அந்த வீட்டில் ஒரு பிள்ளையோ இந்த நாளில் இந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னா சொல்லுவாங்க, இந்த வருஷம் நீங்கள் ஒரு 10 பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் சேர்க்கலாம், 10 பிள்ளைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் உதவி செய்யறோம். அந்த 10 பிள்ளைங்களை தான் நாங்கள் எடுக்க முடியும். ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க படிப்பதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதில்லை. அப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா நான் ஒரு வீட்டில் ஒரு 3 பிள்ளை 4 பிள்ளை பெண் பிள்ளை நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம ஐயோ 4 பிள்ளை நான் எப்படி கரை சேர்க்க போனேன். ஆனால் அங்கே பெண் பிள்ளை பிறந்து அவங்களுக்கு சொத்து இல்லையா. நம்ம வந்து ஆண் பிள்ளை பிறந்தா சொத்துன்னு சொல்கிறோம், அவங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்தா ஒரு ஆடு மாடு பிறந்த மாதிரி. யாரோ பணம் கொடுத்து பெண்ணான பண்ணோம் வாங்கி கொண்டு போனோம் இல்லையா. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த இதுக்காக நம்மளை என்ன பண்ணோம், ஜெபிக்க நம்மளோட கடமை இல்லையா. நாளில் நம்ம ஆண்டவரை நம்மளை காண்கிற தேவன். ஆகாரை தன் நாச்சியாரை விட்டு அவள் கடந்து போகும் பொழுது நீ என்ன பண்ணு, அங்கே போய் நாச்சியாருக்கு என்ன பண்ணு அடங்கின்னு சொல்லி அனுப்பினாய். இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது யாத்ராமம் 3வது அதிகாரம் 4வது வசனம். இல்லை நான் மோசையை பார்க்குறோம். மோசையோட வாழ்க்கையில் நான் 3:40 நான் 3 விதமாக அவர் என்ன பண்ணலாம் பிரிக்கலாம். 3 அவரோட மோசைக்கு உலகத்தில் உயிரோட இருந்தாங்க 120 வருஷத்தில். நமக்கு 60, இப்போ எனக்கு அடுத்த வருஷம் 60 ஆக போகுது. இப்போ நம்ம நடக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், கஷ்டப்பாடம் உட்கார முடியல அப்படி இப்படி இருந்தான். 120 வயசுலேயே அவன் எங்கே போனார், மலையில் ஏறி போகிறதுக்கு அந்த அளவுக்கு பலன் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவர் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கையில் இருந்தார், 40 வருஷம் வனாந்திரமான வாழ்க்கையில் இருந்தார். ஆண்டவர் அந்த 40 வருஷம் அந்த மோசையை அடுத்த 40 வருஷம் நடப்பதற்கு இந்த 40 வருஷம் அவர் என்ன பண்ணார் உருவாக்குற. ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வனாந்திரம் வரும்பொழுது, கஷ்டங்கள் பாடுகள் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை முறுமுறுக்கிறா இருப்போம், ஏன் எப்படி நடக்குது அப்படி நடக்கணும். ஆனால் அந்த 40 வருஷம் கர்த்தர் மோசேவை வனாந்திரத்தை உருவாக்கினார். பார்த்தீங்கன்னா 3வது வசனம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் அந்த மோசேவை என்ன பண்ணார், கண்டார். அல்லேலூயா. மோசேவை கர்த்தர் கண்டு ஒரு பெரிய பொறுப்பு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த பொறுப்பை என்ன பண்ணார் கண்ட. ஏன் கண்டார்னா அதை 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. நம்ம வந்து ஆண்டவருக்கு நினைவு உள்ள பிள்ளைங்களா என்ன பண்ணணும் நடக்கணும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு ஊழியர் செய்யற ஆண்டா நம்மளை என்ன பண்ணணும். ஆண்டு சில அநேக ஆண்டை நம்ம நினைச்சிட்டே தான் இருக்க, நம்ம தான் என்ன பண்ணுறோம் தூரம் போய்கிட்டு இருக்கோம். இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அந்த 400 வருஷங்கள் அடிமை. அந்த ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் யாக்கோபு அந்த 12 பிள்ளைகள் கிட்டத்தட்ட 70 பேர் எங்கே போனாங்க, எகிப்து போனாங்க. வருஷம் சொல்லுது 400 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க அடிமை இருந்தாங்க. ஒருவேளை யோசேப்பை யோசேப்புடைய நாட்டில் ஒரு 30-40 வருஷம் இருந்தாலும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு யோசேப்பு என்ன பண்ணியிருப்பாங்க, அது இருக்க ராஜா, அதுக்கு அடுத்த ராஜா தெரிஞ்சிருப்பாங்க. யோசேப்பை அறியாத ராஜா வந்த போல இவங்க குடும்பப்படுத்தினான். நான் கிட்டத்தட்ட அந்த அவங்க அந்த
எகிப்தில் அங்கே எகிப்தில் எப்படியோ ஒரு 500-600 வருடம் மேலே இருந்திருப்பாங்க. 400 வருடங்கள் கொடுமையை நடத்தப்பட்ட அவங்க ஆண்டவர் நோக்கி கூடும்பொழுது ஒரு ரச்சனை கர்த்தர் எழுப்பி கொண்டு வந்து அந்த மோசேவுக்கு அங்கே போகிறதுக்கு பிரியமே இல்லை. ஏன் பிரியம் இல்லைன்னு ஏற்காங்க என்ன பண்ணிட்டார், ஒரு கொலையை செஞ்சுட்டார். கொலையை செஞ்சுட்டு ரெண்டாவது அடுத்த நாள் அங்கே 2 எபிரேயர் 2 பேர் சண்டை போடுறது கேட்குறேன். என்ன நீங்கள் சண்டை போட அதில் ஒருத்தர் நேற்று அந்த எகிப்தியனை அடிச்சு நீ கொன்னுட்ட, அதேமாதிரி கொல்ல பார்க்குறியா அப்படி கேட்கும்போது நம்ம செஞ்சது தெரிஞ்சது. அப்போ அந்த காரியங்கள் ராஜா அரண்மனைக்கு போகிறது. அந்த பார்வன் அந்த மோசவை கொல்ல திட்டம் போட்டப்போ அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறார், தப்பித்து ஓடிப்போய் மீதியான தேசத்தை அவர் அங்கே கடந்து போகிறதப்ப. அதனால தான் ஆண்டவர் வந்து மோசையிட்ட பொறுப்பை கொடுத்து நீ எகிப்து என்ன பண்ணு, போ அந்த மக்களை நீ என்ன பண்ணு விடுதலை கொண்டு வா பண்ணி வெளியிலே கொண்டு வான்னு சொல்லும் பொழுது, ஆனால் இவருக்கு போகிறக்கு மனதில். ஏன்னா அங்கே நெருக்கமான ஒரு சூழ்நிலை அங்கே தப்பிச்சு வந்த மனுஷன், நான் உன் கூட போகிறேன். ஆனால் அவர் சொல்லார், உன் கைக்க சன்னி கோலை என்ன பண்ணு கீழே போடு. கீழே போட்டு அதை பாம்பாமாச்சு, அதை பிடின்னு சொன்னேன். பிடித்த உடனே மறுபடியும் கோலாமானது. உன் கையை என்ன பண்ணு பாக்கெட்டில் போடு. கையை பாக்கெட்டில் போட்டு அந்த வெண்குசமாய் மாறி போனோம். மறுபடியும் போடுன்னு சொன்னார். போட்ட உடனே அது என்ன ஆச்சு, மறுபடியும் கை பல அடையங்கள் அற்புதங்கள். நான் உன் கூட இருப்பேன். அவர் சொல்ல, நான் திக்குவாய், நான் மந்த நாவு, நான் போக முடியாது. அவர் ஆண்டு முதல் சொல்ல, உன் வாயில இருந்து நான் பேசுவேன்றார். போக மாட்டேன். சரி நீ அதான் பேச வேண்டாம், உன் அண்ணனும் உனக்கு வாயத்தை எவ்வளோ தட்டி கழிச்சு அவர் என்ன பண்ணார். அதை கர்த்தர் மோசேவை கண்டு அவர் என்ன செய்யறதுக்கு தேவன் திட்டமிட்டாரோ அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணார், அந்த நிறைவேற்றினார். எகிப்துக்கு கூட்டு அந்த பார்வன்ட்ட கூட்டு போனார். அந்த பயந்த யாரை கண்டு பயந்தாரு அதே மனுஷன் முன்னால போய் தைரியமாய் நின்றார். அந்த மோசே மூலம் 10 அற்புதங்கள் நடந்தது. அந்த மக்களை கர்த்தர் என்ன திட்டத்துக்கு மோசே அங்கே கொண்டு போனாரோ அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற. நம்மளை கொண்டு என்னை கொண்டு உங்களை கொண்டு கர்த்தர் என்ன திட்டம் செய்ய வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கொண்டு இந்த பகுதியில் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை இன்னொருத்தர் நம்ம சபை என்ன பண்ணுறோம் கெட்டி கொண்டு இருக்கிறோம். அந்த இடத்துல உங்களை கொண்டு என்ன திட்டம் செய்ய நினச்சி அந்த திட்டத்தை கர்த்தர் என்ன பண்ண நிறைவேற்றார். பயந்து போன அந்த மோசை கையில் போகமாட்டேன், நான் உங்களோட நான் வாயாந்து நான் பேசணும்னு ஆண்டவர் சொல்றார். அற்புதம் செஞ்சு காட்டார். நான் போக மாட்டேன், உன்னை வல்ல உன் கூட துணைக்கு அண்ணனை அனுப்புன்றார். அனுப்பி கர்த்தர் ஏதோ ஒன்று அவர் செஞ்சு அவரை உருவாக்கி அனுப்பினார். செய்ய வேண்டிய திட்டத்தை கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் மோசையோடு ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல கர்த்தர் மோசையோடு என்ன பண்ணார். நம்ம ஆண்டவர் வந்து நம்மளே பார்க்கிற தெய்வமாக இருக்கு. ஆகாரை வனாந்திரத்தில் கண்டார். இன்னொரு ஆகார் தன் பிள்ளை எடுத்து கொண்டு பொழுது பிள்ளை செத்து போன காரணம் பார்க்க மாட்டேன். கர்த்தர் அவளோடு பேச்சு நீரோற்றி அவளை அது பார்க்கும்போது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 14-20 வனாந்தரத்து வாழ்க்கை என்ன பண்ணுறோம். ஆகாரை கர்த்தர் நடத்தினான், மோசேவை கர்த்தர் கண்டு நடத்தினார். இந்நாளில் நம்மளையும் கர்த்தர் காண்கிற தேவன். நாளையிலேயே 5-6 காரியங்கள் வச்சு நான் இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆனால் இன்னும் செல்டம்ல பார்த்து நம்ம வந்து பார்க்கணும். இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்போஸ் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம சவுலை பார்க்குறோம். இதை பார்க்கும்போது அப்போஸ் 9:2 பாருங்க. அப்போஸ்ல 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த மார்க்கத்தார புருஷராகிலும் ஸ்ரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எஸ்லேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குக்கு உள்ள ஜெபாலங்களை நிருபங்களை கேட்டு வாங்கி. இந்த ஒரு மனுஷன் நாங்கள் என்ன பண்ணுவேன், எந்த கிறிஸ்தவன் தான் அவனை நான் இப்போ என்ன பண்ணுவேன் கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணுறான்.
இந்த நாளில் நம்மள தேசத்தில் மதவாதிகள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே கிறிஸ்தவரை என்ன பண்ணணும், எங்கே அவன் ஜோம் பண்ணுறானா மீட்டிங் நடத்துகிறானா அவன் என்ன பண்ணணும், தேடி போகணும், தேடி கண்டுபிடி. இப்போ ஓடிக்கொண்டு இருக்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுகிறது அவன் நசிப்பான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு கல்லையும் மண்ணையும் ஏதோ அப்படி நினச்சிட்டு அங்கே போகிறாங்க. ஆனால் நம்மள தேவன் வந்து அவனை கொண்டு ஒரு திட்டத்தை கத்த நிறைவேற்றுக்கு கத்த சித்தமானால் அந்த காரியத்தை அவனை கொண்டு கத்த நிறைவேற்றுவார். ஒரு தடவை மகாராஷ்டிரா ஆர்தர் ஜபராஜ்னு ஒரு அண்ணன் அவங்க வந்து ஊழியத்துக்கு போட்ட டைமில் ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. ஊழியத்துக்கு போட்ட டைமில் ஒரு இங்கே சொல்லணும்னு தெரியல, ஊழியத்துக்கு போயிட்டு மலை மேலே கார் கீழே கொண்டு ஒரு ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்தது இந்த அவங்க என்னென்னமே பார்த்தாங்க, குழந்தை முடியலை, ஜபத்து மூலம் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஒரு வயசு அந்த பிறந்தநாள். அந்த பிறந்தநாளுக்கு நம்மளை மிஸ்ஸில் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, போய் நடத்தாங்க. அந்த மலையில லைட்டு கட்டினான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க கீழே கார் வர இடத்துல மதவாதிகள் அங்கே போய் உட்காந்துருந்தாங்க. மிஸ்ஸல் கீழே வந்த உடனே காரில் ஏறினோடனே கார் கண்ணாடியெல்லாம் அடிச்சுட்டு அம்பாசிடர்னு நினைக்கிறேன். டிரைவர் வந்து அங்கே லோக்கல் உள்ள ஆள், அங்கேயே உள்ள ஆள். டிரைவர் மட்டும் அடிக்கலை, பின் சீட்டில் நடுவில் இருந்ததுக்கு அடி இல்லை, இந்த பக்கம் ஆள் அந்த பக்கம் அடி, முன்னால் இருந்ததுக்கு அடி. டிரைவர் மட்டும் இல்லை, வண்டியை கொளுத்துறதுக்கு அவங்க கிருஷ்ணால் ஏதோ எடுக்கிற டைமில் அங்கே இவங்க இந்த அண்ணன் சொல்கிறாங்களே நீங்கள் வண்டி எடுத்து மூவ் பண்ணு, ஆனால் அந்த ஆள் மூவ் பண்ணல அப்படின்னாங்க. ரெண்டாவது நீ மூவ் பண்ணுன்னு சொன்னோன்னா அல்லாத கொளுத்திடுவாங்க. போட்டோம்ல பின்னால் பார்த்து ஒரு மேகம், முன்னால் தான் அந்த கார் போகுது, பின்னால் இவங்க வண்டியில் ஜீப்பில் வட்டிட்டு போகிறாங்க. நம்ம வண்டி முன்னால், இவங்க வண்டி முன்னால் போகுது. முன்னால் போட்டோம்ல கர்த்தர் பார்த்திங்கன்னா அந்த முன்னால் போகிற வண்டியை இவங்க பின்னால் போகிறவங்க அந்த முன்னால் போகிற வண்டி என்ன தெரில, கண்ணு தெரில. கர்த்தர் அவங்கள என்ன பண்ண பாதுகாத்தா. மெயின் ரோட்டில் போனோடனே இவங்க ஓட்டா பண்ணி அங்கே போகிறாங்க. ஒரு முன்ன போய் இதை பண்ணான்னு பார்த்தா இவங்க பண்ண கர்த்தர் அந்த மேகத்தை வைத்து எப்படி அந்த நாளில் இஸ்ரேல் ஜனங்களே பகல மேக சம்பந்தனாலும் இரவு அக்னி சம்பந்தம் மறைத்த தேவன் இவங்களை என்ன பண்ண கர்த்தர் மறைத்தார். அப்புறம் அங்கேருந்து நைட்டு அந்த விசுவாசத்தில் கண்டிப்பாக இதை அடித்து எதை கொண்டுட்ருப்பாங்க. நம்ம விசுவாசிகள் நைட்டு அங்கே கிளம்புனவங்க நைட்டு ஃபுல்லாக நடந்து பகலில் வந்து மிஸ்ஸர் வீட்டுக்கு வந்துருக்காங்க. அந்த இவங்களை அந்த அடி படாதவர் மட்டும் அங்கே சுடு தண்ணியெல்லாம் வச்செல்லாம் என்ன பண்ணார். அப்போ அந்த மதவாதிகள் ஒரு டீ கடையில் போயிட்டு பார்க்கலாங்க சொன்னாங்களா, அந்த ஆள் ஏதோ மந்திரம் போட்டான், அதனால் அங்கே போனது என் கண்ணுக்கு என்ன பண்ணல தெரியலை. அப்புறம் அடுத்த ஒரு மீட்டிங்கில் கூடம் பார்த்த அந்த அப்பா அந்த அண்ணன் சொன்னாங்க, அன்னைக்கு அடித்தவங்களை கர்த்தர் சந்தித்து அவர் எந்த ஆலயத்துக்கு ஒரு ஆலயத்தில் இவங்கள மெம்பராக என்ன பண்ணாங்க அவங்கள அதில் ஒரு ஆள் திடீர் எப்படி இறந்து போயிட்டார் போல ஒரு ஆள், அந்த கும்பலில் உள்ள ஆள். அவங்க வண்டியை இவங்க கண்ணுக்கு தேரல, அது ஒன்று. சில நாட்கள் குறிப்பிட்ட நாட்களில் அவங்க கும்பலில் ஒருத்தர் இறந்துட்டார். அப்புறம் பார்த்து இவங்க வந்து அப்போ இந்த ஆள்கிட்ட என்ன இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குன்னு அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க விசுவாசியாகி அந்த சபையில் இவங்க மெம்பர் ஆகிட்டாங்க. யார் ஆண்டவர் அவரை மிஸ் ஊழியர்கள் அடித்தவங்க மெம்பர் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்ன சாட்சி அந்த ஆலயத்தை கெட்டும் பொழுது அங்கேருந்து இங்கே யார் கெட்டுறாங்களோ அவங்கள கொண்டு அங்கேருந்து அவங்கள கொண்டு போய் இந்த ரிப்பன் கட் பண்ணாங்க. அப்போ டைமில் அப்போ இங்கேருந்து போனோம் சொல்லுங்கள், எங்களால் நடக்கலாம் முடியாது, நாங்கள் இங்கேயே ரிப்பன் கட்டலாம். அவங்க என்ன சொன்னாங்களா, இப்போ நாங்கள் ஒன்று சொல்கிறோம், அன்னைக்கு உங்களை அடித்தது நாங்கள் தான், ஆண்டர் எங்களை சந்தித்து ரட்சித்து, அதனால் அவங்க என்ன இடத்துல அங்கே திட்டம் போட அங்கேருந்து நம்ம பிஸ்ஸரியை தோல் மேலே தூக்கி வச்சு மேலே தாளத்தோட அங்கேருந்து ஆலயத்து வரைக்கும் தூக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க, ரிப்பன் கட் பண்ணாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஊழியத்தை யாரை கொண்டு செய்வதற்கு நினைக்கிறாரோ அவங்களை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணார். சரி, இவங்க பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்க மிஸ்ஸை கொல்லன்னு நினச்சாங்க. அவங்கள கர்த்தர் சந்தித்து நம்ம ஊழியர் கூட இணைந்து ஊழியர் செய்து ஆலயத்தை கெட்டு அங்கேருந்து எந்த இடத்த திட்டம் வச்சாங்களோ அந்த இடத்த தங்களை அனுபவ சாட்சியை சொல்லி அந்த இடத்த உங்களை அடித்த நாள் நாங்கள் தான், கர்த்தர் இங்கே ரட்சித்தார், அதனால் இங்கேருந்து தொடங்குறது எந்த இடத்துல திட்டம் வச்சு அங்கேருந்து ஊழியர் தோளில் துமைக்கி சுமந்து கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அங்கே ரிப்பன் கட் பண்ணி ஆலயத்தில் என்ன பண்ணாங்க கட் பண்ண. அதே போல் இந்த இடத்துல
பவுல் அப்போஸ்தலன் கர்த்தர் என்ன செய்ய திட்டம் வைத்திருந்தா அந்த திட்டத்தை அந்த பவுலை கொண்டு சவுலை கர்த்தர் பவுலா மாற்றி இந்த திட்டத்தை நிறைவேற்ற. அதே போல் இந்த நாளில் கூட நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை காண்கிற தேவன். ஆகாரை கண்டார், மோசேவை கண்டார். அதே போல சவுலை தீமை செய்ய போன சவுலை கர்த்தர் கண்ட. இவன் நான் அவங்கள பார்க்கணும்னு போனா கர்த்தர் அவனை கண்டு அவனை சர்ச்சித்து இந்த பெரிய அந்த ஊழியத்தை அவங்க கையில் கொடுத்து எந்த ஊழியத்தை அழிக்க நினைச்சானா அந்த மனிதரை கொண்டு அநேக நிருபங்கள் எழுதுவது கர்த்தர் கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோகத்தில் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த மதிய வழக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நின்ற காரியம் தடைப்படான்னு சொல்லி பார்ப்போம். இந்த நாளில் கூட ஆகாசம் அவர் என்னை காண்பரே, நானும் விடத்தை கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேச கர்த்த நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி பெயர் போட்டாப்பா. அதே போல் நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்காய் சொன்ன தாயின் கருவிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன், பாதுகாத்த தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன். நாள் இங்கே சபையிலேருந்து செய்தியை கேட்கிற பிள்ளைகளோடும் அதே போல் இந்த யூடியூப் மூலம் அந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் அப்பா நீங்கள் ஆஸ்வதிங்க, பெரிய காரணம் செய்யுங்க. இயேசு பிதாவே, ஆமென்.